நானு எல்லாரும் சின்ன படமா பண்ணிவிட்டாங்களே அப்பா. தருமபுரி மாவட்டம் கொங்காரப்பட்டி வனப்பகுதியில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட செந்திலின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். தனது கணவரை வனத்துறையினர் அடித்து துன்புறுத்தி கொலை செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள செந்திலின் மனைவி நீதிபதிகள் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். உரம் பண்ணிட்டாங்க. அப்படியே உடம்பு அழுவி போச்சுங்க சார். அப்படி முடிஞ்சலாம் இல்ல. ஆனா துப்பாக்கி அப்படி நெஞ்சு மேல போட்டு வச்சுட்டாங்க சார். துப்பாக்கில அவரே சுட்டு செத்துந்தா துப்பாக்கி ஒரே அடியா துள்ளி அப்படி துள்ளனத்துக்கு இது எங்கேயோன்னு போய் கிடக்கும். துப்பாக்கி உங்க வீட்டுக்காரர் வச்சிருந்தாரா? நெஞ்சு மேலேயே கிடந்துச்சுங்க சார். உங்க வீட்டுக்காரர் துப்பாக்கி இருந்ததா? சார் உங்க வீட்டுக்காரர் தமிழ் எழுத தெரியுமா? அவருக்கு எழுத தெரியாது. அவர் படிப்பு கர்நாடகாவில் படிச்சுட்டு தான் இருந்தாரு. அவர் கையெழுத்து தெரியாது. நான் தான் வந்து தமிழ்ல கொஞ்சம் படிச்சேன், கர்நாடகாவில் கொஞ்சம் படிச்சோம். அது கொஞ்சம் அந்த கையெழுத்து மட்டும் பேர் மட்டும் இது எழுதுவோம். அது பாப்பா கிட்ட தான் எங்க வீட்டுக்கார பேர் செந்தில்னு சொல்லி அது நான் சொல்லி கொடுத்தா எழுதினாரு. அப்படியே கொஞ்சம் எழுதி பழுவு தமிழ்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் அவர் எழுதினாரு. அவர் கோழிக்கு இருக்கிற மெத்த எழுதுவார். உங்களுக்கு அந்த சாவல மருமகன்றீங்களா? உடம்புல எதுனா வேற எதனா அந்த மாதிரி எதுனா சார் அப்படியே சொல்றீங்க? அவரு சித்திரவதை பண்ணிக்கிறாங்க சார். கணக்கு கையில விலங்கோட கூட்டிட்டு போனேன்னு சொல்லி சொன்னாங்க. விலங்கு இல்ல, அவர் மேல சரட்டும் இல்ல. ஆனா கயிறு கட்டி 20 ரூபா கட்டி கொண்டு போய் கொண்டுக்கிறாங்க சார். அப்படியே அந்த கயிறு இந்த கையில ஓட்டினது இந்த கையில கட்டணதும் அப்படி கை லூஸ் ஆகிக்குது. லூஸ் ஆகி அவத்துலி கல் விழுந்து போய் இது பார்க்கல அவங்க. அதை கவனிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அது கயிறு பூரா ரத்த கரையா இருக்குது. அந்த பெல்ட் மேலேயே ரத்த கரை. அப்படியே அவங்க பேண்ட் போட்டு அந்த பெல்ட் கழட்டி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டுக்கிறாங்க சார். ஆனா கண்ணிலே பார்க்க முடியல, அழுப்பி போயிட்டாரு. கண்டுபிடிச்சாங்க. எங்க பொறுத்தனுக்கு நீதி வேணும். எங்க வீட்டுக்காரர் அநியாயமா கொண்டு விட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் எந்த பாவம் புண்ணியமும் பண்ணல. எங்க வீட்டுக்காரனுக்கு நீதி வேணும். நீதி வாங்கி கொடுங்க.